FDA ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு எந்த உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும், ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா, குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருக்காங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்ப போறோம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் முன்னாடியே பதிவு செய்து அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய கம்பெனியினுடைய நேமு, கான்டாக்ட் நம்பரு, பர்சன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணின பிறகு அந்த USFDAங்கிற சர்டிஃபிகேஷன் நம்பர் வில் பி இஷ்யூட். இது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ட்ரக் ப்ராடக்ட்ஸ், ஹியூமன் கன்சம்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுக்குமே இதுதான் ப்ராசஸ். FDA ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அமெரிக்காவுக்கு குட்ஸ் போச்சுன்னா துறைமுகத்தில் வச்சு அந்த குட்ஸை பிளாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அது நல்ல குட்ஸாக இருந்தால் கூட. US கவர்மெண்ட் அவங்க நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பொருள்கள் தரமான பொருள்களாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் எல்லா உணவு கம்பெனி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். USFDA ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்க வேண்டும். இல்லாமல் போனால் குட்ஸ் வில் பி ரிஜெக்டட்.